ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ் 2005 நவம்பர் 18 ரிலீஸ் ஆன ரேகே அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூவை எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரேண்டமாக தான் இந்த சீரியஸ் வருது அப்படின்னு தெரியும். சரி சும்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ், இந்த மூவி என் ஊரில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இந்த படம் தென்காசியில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் அந்த ஏரியா லொக்கேஷன்ஸ் பேஸ் பண்ணி அங்கே வச்சு எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஹீரோ ஒரு இன்ஸ்பெக்டர், ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இறந்து போயிடுறான். அவன் எப்படிடா இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போகிற வழியில் தான் கிட்டத்தட்ட 5-6 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. சரி, யார் இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கு என்ன ஒரு இதுவாக இருக்கும், என்ன ரீசனாக இருக்கும், என்ன மோட்டிவாக இருக்கும், இது ஒரு சைக்கோ கில்லராக, ஏன்னா ஏதாச்சும் பிஸ்னஸ்க்காக அந்த மாதிரி கொலை பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு எதுவும் பின்னாடி ஒரு அரசியல்வாதி கட்சிகள் இந்த மாதிரி யாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ஒவ்வொன்றா விசாரிக்க தொடங்குறாங்க. எண்டிங்கில் இது என்ன ஆச்சு, இந்த கொலைக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, என்னதான் ஒரு டீசெண்டான மூவி தான். அதாவது ஆஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் இது நல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் அங்கங்கே ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு ட்விஸ்ட் வச்சு, ஒவ்வொரு ஸ்டோரி டேர்னிங் வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் தான் அந்த கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு மூவியாக வந்திருக்க வேண்டியது தான். சரி, நம்ம மூவிக்காக கிடச்சிருக்காது போல். ஸோ அதனால் இதை கொஞ்சமாக பிரித்து 6 எபிசோடாக விட்டுருக்காங்க. படத்தில் ப்ளஸ் மட்டும்தான் இருக்கா, மைனஸே இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய மைனஸ் இருக்குது. எபிசோடுக்கு நான் ஒவ்வொரு மைனஸ் சொல்லிக்கிட்டே போவேன். பட் அவ்வளோ எபிசோடில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே ஏதோ ஒரு மோட் க்ரியேட் பண்ணிடுச்சு மூவி. எனக்கு என்னமோ அந்த லொக்கேஷன்ஸ், அதாவது குற்றாலம் அப்படின்னா சும்மா வெறுமனே குற்றாலத்தில் நடக்குது அப்படிங்கிற இல்லாமல் நிறைய பேர், அதாவது அங்கே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அதாவது வெளியூர்லேருந்து வந்தவன் நார்மலான ஸ்லாங்கில் பேசுகிற மாதிரியும், அங்கேயே இருக்கிறவன் அந்த ஸ்லாங்கில் பேசுகிற மாதிரியும், அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் அதாவது இது குற்றாலத்தில் தான் நடக்குது அப்படிங்கிற நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிறைய சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதையும் தாண்டி இது ஒரு சீரியஸான டோன்லேயே போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே கூடவே ஒரு பிசி வச்சு, அந்த பிசி ஒரு லேடி பிசியாக இருந்து அவருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நடுவில் ஒரு பழைய காதல் ஏற்பட்டு அவங்களுமே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸு, லவ் சீன்ஸ் தான். அது ஒரு காமெடியாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும். இந்த மாதிரி எபிசோடுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோடு வச்சு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்ஸ் பெருசாக என் கண்ணுக்கு எதுவுமே படலை. நீங்களுமே அது பெருசாக கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்க பாலஹாசன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது எனக்கு ஓவராலாக இந்த மூவிலே பார்க்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹையாகவும் பெர்ஃபெக்டாகவும் தோணுச்சு. அதையும் தாண்டி பவித்ரா, அதாவது பிக் பாஸ் 8 வந்து பவித்ரா அவர்களும் இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ரோலை பார்க்கும்போது, அவங்களோட ரோல் அண்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு சீரியலில் உள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. மேபி அந்த ரோல் அந்த மாதிரியான ரோல் அப்படிங்கிறனால அப்படி எனக்கு தோணியிருக்குமா என்னன்னு தெரில. எபிசோடுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்குறாங்க. லாஸ்ட் எபிசோட் மட்டும் ஒரு 30 மினிட்ஸில் இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். அண்ட் இது ஜீ தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு, அதாவது ZEE5 ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வெப் சீரிஸ்க்கு என்னோடய சேனல் க்ரைட்டீரியாவில் நான் கொடுக்குற ரேட்டிங் 50க்கு 37. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் படத்தோட ரிவ்யூவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.